இதோடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடக்கம் முதல் முடிவு பரியந்தமும் என் தகப்பனே, உம்முடைய மகிமையுள்ள பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும் தகப்பனே. இந்த ஆராதனை உமக்கு பிரியமுள்ள ஆண்டவரே ஒரு சுகந்த வாசனையாய் நீர் முகந்து மகிழும்படியாய் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே வந்த ஒருவர் கூட வெறுமனையாய் போகாதபடி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பிரசன்னத்தையும் பெற்று இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லத்தக்கதாய் தேவாவியானவர் எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க ஒருவரே ஆளுகை செய்யுங்க தகப்பனே. சகல துதிகன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் யாவரும் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அவர் நல்லவர். ஹல்லேலூயா. எங்களை இம்மட்டும் காத்த எபினேசர் அவர். நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்ப்போம். அவர் எவ்வளவு நல்லவராய் எங்களை ஒரு தகப்பனை போல வழி நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. என் தகப்பனே அவர் நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். தகப்பனே, உங்களை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம் தேவனே. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்திலே கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு இல்லை, உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் அப்பா, நீர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. நீர் வார்த்தையில உண்மையுள்ளவர் ராஜா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஐயா, உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகள் இந்த உலகம் கொள்ளாது. ஹல்லேலூயா. நாங்கள் வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றிகளை சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாங்கள் நன்றிகளை சொல்லும் போது தேவனுடைய வாழ்க்கையில இந்த அநேக நன்மைகளை செய்ய அவர் போதுமான தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சகல துதிகன மகிமைக்கு நீர் ஒருவரே பாத்திரரப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. எங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. எங்கள் வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல. எங்களை குறித்து அவருடைய நினைவுகள் மேலானவைகளாக இருக்கிறபடியால் ஹல்லேலூயா. இந்த தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தகப்பனே, நீர் யார் மறந்தாலும் எங்களை மறவாத தேவனப்பா, எங்களை நினைவு கூறுகிறவர். இந்த இடத்துல ஒரு ஜெபாவியை நீர் கட்டவிழ்ப்பீராக இயேசுவின் நாமத்திலே. ஒரு துதியின் ஆவியை தகப்பன் இந்த இடத்திலே கட்டவிழ்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தகப்பனே, இந்த ஆராதனை உமக்கு பிரியமாய் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்த்து உங்களுக்கு இடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்த்து உங்களுக்கு இடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை, ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்த்து உங்களுக்கு இடே இல்ல. நீ பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்று நீ பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்று நான் வர
மறந்திடுமாறி குறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே, நான் மறந்திடுமாறி குறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்த்து உங்களுக்கு இடையில. சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன் என்று, சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன் என்று, இந்த எத்தனை இஷ்டவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். இந்த எத்தனை இஷ்டவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்த்து உங்களுக்கு இடையில. பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைபட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் தடுக்க முடியாத ரெகோபோத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடக்க முடியாத ரெகோபோத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்ல. முடிந்ததில் துவக்கத்தை பார்த்து உங்களுக்கு இடையில. ஹல்லேலூயா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. என் தகப்பனே நீர் வாக்கு மாறாதவர். ஓ தேவன் சொன்ன வார்த்தையை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் மறந்தாலும் அவர் ஒருபோதும் தான் சொன்ன வார்த்தையை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மையுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இவ்வளவு நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிறோம் அன்புள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அவர் தெய்வமாய் கொண்ட நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அப்பாண்டு அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்த தேவன் கடைசி பரியந்தமும் எத்தனையோ யாக்கோபு கடந்து போன பாதைகளிலே எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் ஏமாற்றங்கள் ஆனாலும் தேவனுடைய கரம் யாக்கோபோடு
அவரோடு இருந்து ஓ ஷகர ஹாந்தர மாமா ஓ தேவன் சொன்ன வார்த்தை அவர் நிறைவேற்றி ஓ அவர் திரும்பவும் யாக்கோபை ஆசீர்வதித்து கொண்டு வந்த தேவன், அதே தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் போதுமான தேவன். ஹல்லேலூயா. அப்பா உங்களுக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. உங்கள் ஒருவருக்கே எங்கள் ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே நீங்க தடைகளை உடைக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் எங்களுக்கென முன்குறித்து எல்லாவற்றையும் அவர் எப்படியாவது நிறைவேற்றி முடிப்பார். அது ஒருவனாலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவன். ஓ தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானனே ஷபஹந்தரஹந்தேரி மஹந்தரவா. ஓ கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஆராதனை. ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்கே ஆராதனை தகப்பனே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன் என்றீர். சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன் என்றீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். ஆராதனை, ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை, ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்த்து உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும். Thank you Lord. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இந்த இடத்திலே தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவாதி தேவன் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனாயிருக்கிறார். எல்லா இருதயங்களும் தேவனை நோக்கி பார்க்கட்டும். கர்த்தர் தேவாதி தேவன் எழுந்தருளுகிற ராஜாதி ராஜாவா எங்கள் மத்தியிலே உலாவுகிறவராய் இருக்கிறவர். அவர் வாக்கு தத்தம் சொன்னவர், வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறவர். உங்கள் இருதயம் மாத்திரமே தேவனை நோக்கி பார்க்கட்டும். அவர் உருவாக்கின கர்த்தர் எங்களை அழைத்து ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்த தேவனை நோக்கி பார்ப்போமா இந்த நேரத்திலே? ஓ thank you Lord, thank you Lord. எத்தனை நன்மைகள் செய்த தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் தேவன் ராஜாதி ராஜாவாய் அவர் வரப்போகிறவராய் இருக்கிறவர். அவரே தேவன், அவரே ராஜாதி ராஜா. எங்களை நேசிக்கிற தேவன், பேர் சொல்லி அழைத்த ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவர், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அவரை புகழ்வோம், புகழ்வோம். ராஜாதி ராஜாவாய் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுகிறவராய் இருக்கிறவர். எத்தனை பாக்கியம் இது! ஆண்டவரை துதிக்க எத்தனை பாக்கியம் இது! இந்த நேரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தின தேவன், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவர். என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டவரை செவிக்கிற நாம் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி கர்த்தரின் சமூகத்திலே நின்று ஆண்டவரை துதிக்கிற ஜனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை புகழ்கிற ஜனமாய் இருக்க வேண்டும். எந்த பலவீனம் இருந்தாலும் ஆண்டவர் சுகமாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறவர், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் மாறாத ராஜாவர், மாறாத ராஜாவர். எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் ஆறுதலும் அன்பும் உண்டாகும். ராஜா, thank you Lord, thank you Lord, thank you Lord.
நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. தேவ பிரசன்னத்தில் உணர்ந்து ஆண்டவரின் சமூகத்தில் நிற்கிறன்னா ஆண்டவரை உணர வேண்டும். ஆண்டவரை உணராவிட்டால் எப்படி? ஆண்டவரின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமே. தேவன் நம்மை முன்குறித்தவர். அப்பாவின் அசைவாடுதல், அப்பாவின் உணர்தல், அப்பாவின் தொடுதல், அது உணராவிட்டால் எப்படி? Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எத்தனை தடைகள் வந்தாலும் ஆண்டவர் அழைத்தவர் ஒரு காரியத்திலும் குறைவுபடாதபடி நடத்துகிறவராயிருக்கிறார். எத்தனை பாடுகள் வந்தாலும், எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதிராக இருந்தாலும் ஆண்டவர் நடத்துகிற வழியில் நடத்துகிறவராயிருக்கிறார். நாம் அவரின் வழியில் விட்டுவிட வேண்டும், எங்கள் வழியில் அல்ல. தேவன் எப்படி நம்மை நடத்த விரும்புகிறாரோ அப்படி நடத்த நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். நம்மை விட்டு கொடுக்கும் போதுதான் பரிபூரண ஆசீர்வாதங்களும், பரிபூரண சுகமும், பரிபூரண நன்மைகள் நம் வாழ்க்கையில் வந்தது. மற்றவர்களைப் போல அல்ல. தேவனை ஆராதிக்கிற ஜனம் வித்தியாசமாயிருக்க வேண்டும். நடக்கையில், பேச்சுகளில், ஆசீர்வாதத்தில் நாம் வித்தியாசமாயிருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவரின் திட்டமாயிருக்கிறது. Thank you Holy Spirit. தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்டீரப்பா. இந்த ஆராதனையின் மூலமா எங்களோடு இடைப்பட்டி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரே, நீர் பேசும் தேவனாயிருக்கிறீர். Thank you Jesus. பேசும் தேவனாயிருக்கிறீர். ஐயா, வார்த்தைக்காக ஜெபிக்கிறீங்களா? வார்த்தைக்காக ஜெபிங்க. Thank you Jesus. Thank you Lord. தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைக்காக வருகிறோம். தகப்பனே, இந்த வார்த்தை நூடாக நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறீர். தகப்பனே, நீர் பேசுவீராக. வார்த்தை வல்லமையாய் கிரிகை செய்வதாக. சுகமளிக்கும் வல்லமை கிரிகை செய்யட்டும். வார்த்தை நூடாக ராஜா அற்புதமாய் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எங்கள் மத்தியிலும் அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். Thank you Jesus. எங்களோடு இடைப்படுகிற தேவன். அவர் மாறாதவர், மறவாதவர். Thank you Jesus.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை பார்க்கிற ஜனங்களுக்கும் உங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். எல்லாரும் பைபிளை எடுத்து ஆண்டவரின் வார்த்தைகளை பேசும்போது ஆண்டவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் எங்களை குணமாக்குறவராய், ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 62வது சங்கீதம் 5வது வசனம் வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லப்படுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். சரி, தேவ பிள்ளைகள் யார் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார்கள் என்றால், இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரின் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் ஆண்டவரை நம்புகிற ஜன கூட்டமாய் இருக்க வேண்டும். We should always believe in our God and the word. That's what the word says. தாவீது சொல்லுகிறார், நான் நம்புகிறது தேவனாலே வரும். King David says, what I believe comes from the Lord. நாம் எப்படி அறிக்கையிடுகிறோம்? நான் நம்புகிறது அவராலே வரும் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோமா, விசுவாசிக்கிறோமா? அவர் மேல் முழுமையாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? How do we see ourselves? Whether we put our trust in God, that everything comes from Him, or whether we put our trust in anything else. ஆண்டவர் எப்படி நம் வாழ்க்கையில் அற்புதங்களை, அதிசயங்களை, தேவைகளை சந்திக்க வேண்டுமோ அப்படி ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று அவர் மேல் முழுமையாய் நம்பியிருக்கிறோமா? Do we really believe that God will answer all our needs and prayers? ஒரு ஆண்டவரின் தேவ காரியத்தில் 3 குருடர்களை வேதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த குருடர்களுக்கு என்ன தேவை? அவர்கள் பார்வை அடைய வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஆசையும் விருப்பமுமாய் இருக்கிறது. In the Bible we see there are 3 blind men who are needing to get their sight back, and we see them, that is their need. 3 பேருக்கும் ஒரே காரியம்தான் சம்பவிக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி அவர்களின் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்க போகிறோம். All 3 men have the same need. We are going to see how Lord healed them. ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான காரியத்திலே ஆண்டவர் பார்வையை கொடுக்கிறார். Each and every one, God has healed them in a different manner. அப்படித்தான் நம் வாழ்க்கையிலும் எங்களுக்கு தேவையான காரியத்தை எப்படி ஆண்டவர் கையாள வேண்டுமோ அப்படி ஆண்டவர் கையாளுவார். And similarly for us as well, God will answer our prayers for things that are good to us. 3 குருடர்கள் அவர்கள் பார்வை அடைய வேண்டும் என்று தேவனிடத்தில் வருகிறார்கள். 3 blind men ask God to heal them. அவர்களை ஒரு மனிதனை மார்க் 10வது அதிகாரத்தில் 51-52 பார்க்கும்போது ஆண்டவர் எப்படியாய் அவனுக்கு தேவையை சந்திக்கிறார் என்பதை இந்த வேதத்தின் பகுதியின் மூலமாய் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. We see God has healed one of the blind men in Mark in chapter
10வது அதிகாரம் 51வது வசனமும் 52வது வசனமும். Mark chapter 10, 51 and 52 verse. அவன் குருடன் ஆண்டவரிடத்தில் வருகிறான். ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும், என்ன செய்ய வேணும் என்று விரும்புகிறாய் என்று குருடனை ஆண்டவர் கேட்கிறார். The blind man comes to God and God asks him. அவன் அறிக்கையிடுகிறான், அவன் சொல்லுகிறான், நான் பார்வையடைய வேண்டும் என்றான் என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான். The blind man says, I want to get my sight back. ஆண்டவர் அவனை தொடவில்லை. God did not touch him. ஆண்டவர் காரியங்களை வித்தியாசமாய் செய்யத்தக்கதாக என்ன சொல்லுகிறார் என்றால், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். God did not touch him. Instead he says, your faith has healed you. உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். Immediately he got his sight back and he started following Christ. நாம் சில பேர் ஆண்டவரே இப்படித்தான் என் வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு வழி காண்பிக்கிறவர்களாயிருக்கிறோம். Some of us want God to heal us in our own way. ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய நாம் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டும். We should allow God to act in his own way. ஆண்டவர் இந்த குருடனை தொடவில்லை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லும் போதே அவனுக்கு பார்வை உண்டாயிற்று. God did not touch this man. God said, your faith healed you. At the moment the blind man got his sight back. இரண்டாவது குருடனை பார்க்கும்போது, when we see the second blind man, ஆண்டவர் அந்த குருடனை தொடுகிறார். we see that God touches the man. கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போகிறார். We see him taking him out of the village. அவன் கண்களில் உமிழ்ந்து, இது ஒரு வித்தியாசமான தொடுதலாய் செய்யாய் இருக்கிறது. அவன் கண்களில் உமிழ்ந்து, we see his eyes, he spit on his eyes. இப்ப யார் மேல துப்புனா பெரிய பிரச்சனையா வந்துடும். Yeah, when we do the same thing now, it will be a big problem. அவன் மேல் கைகளை வைத்து, he put his hands on the person. எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்கிறார். He asks the blind man, do you see anything? அவன் ஏறெடுத்து பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். He opened his eyes and said, I see men walking like trees. ஆண்டவர் அவனை துப்பினார், அவனின் கண்களில் துப்பினார் என்று போட்டிருக்கின்றது. We see that God has spit on his eyes. அவன் மேல் கையை வைத்தார் என்று வேதத்தில் பார்க்கக்கூடியதாயிருக்கிறது. We see that God has laid his hands on the man. ஆனால் அவனுக்கு பரிபூரண சுகம் இன்னும் கிடைக்கவில்லை. But then the man did not attain complete healing. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறெடுத்து பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். But then God again laid his hands on the man and asked him to open his eyes. Then the blind man got his sight back and he was able to see everything. ஆண்டவர் எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய நாம் அனுமதிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். When we allow God to act in his own way, we see all the miracles happen. சில வேளை ஆண்டவர் தொடாமலே உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். Sometimes God will do miracles without even touching you. சில வேளை ஆண்டவர் தொட்டு துப்பி தட்டி எழுப்பி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். Sometimes we will see that God will spit on a spit and he will touch and he will wake you up and then do his things. ஆண்டவருக்கு சொல்லக்கூடாது, இந்த குருடனை ஆண்டவரே தொடாமலேயே சொஸ்தமாக்கினீர், என்னையும் தொடாமல் சொஸ்தமாக்கும் என்று ஆண்டவரிடத்தில் முறையிடக்கூடாது. We cannot question God, why did you not touch the person and heal, and why you are acting in a different way to us.
ஆண்டவர் எப்படி செய்யணுமோ அப்படி அவரின் வழியில் விட்டுவிட வேண்டும். We should allow God to act in His own way. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபெறாது. Whatever He wishes to do will not be hindered. உங்கள் வாழ்க்கையில என்ன ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ அவரின் திட்டத்தின்படி செய்யும் போதுதான் பரிபூரண காரியங்கள் சம்பவிக்கும். Whatever plans that God has in our life, only when we allow things to be going on His way, things will be complete. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இப்படி செய்தேரே ஆண்டவரே, எனக்கும் அப்படியே செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபத்தில வித்தியாசமா ஜெபிக்க கூடாது. We should not ask God for all the miracles to happen the same way that happens to our neighbors. ஆண்டவரே, எனக்கு நீர் ஆசீர்வாதத்தை தருவது நிச்சயம். Lord, we believe you are going to fulfill your promises to us. ஏனென்றால் நான் நம்புகிறது அவராலே வரும் என்று எங்கள் இருதயத்திலே நிச்சயித்திருக்க வேண்டும். Because whatever we believe comes from you. அவரிடத்தில் தானையா நமக்கு நன்மைகள், சுகம், விடுதலை அவரிடத்தில் இருந்து தான் வருகிறதா இருக்கிறது. We must believe that whatever healing and all the good all comes from God. அவர் தொட்டோ என்ன பேசினாலோ என்ன காரியம் செய்தாலும் அவரிடத்திலிருந்து தான் நன்மையும் ஏவும் வருகிறதா இருக்கிறது. Whether He touches you, whatever He does, all the good things and completeness comes from Him. இன்னொரு குருடன் வருகிறான். Another blind man comes. மூன்றாவது குருடனை பார்த்து ஆண்டவர் என்ன காரியமாய் செய்கிறார் என்றால், அவனை பார்த்து அவர் கீழே துப்பி மணல்ல துப்பி அதை ஈரமாக்கி அவன் கண்ணில் பூசுகிறார். The third blind man, God spits on the ground and He makes a clay and then puts in the blind man's eyes. அவர் தரையிலே துப்பினார். He spit on the ground. உமிழ்ந்த நீரினால் சேரை உண்டாக்கினார். He put the wet sand and அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் மேல் பூசினார். He put the wet sand in the eyes of the blind man. இது வித்தியாசமாய் இருக்கிறது அல்லவா? This is different, isn't it? இதை யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். Nobody would have expected. எல்லாம் சட்டார் புட்டார் என்று திடீரென்று எல்லாம் சம்பவிக்கும் என்று விரும்புவார்கள். Everybody would be looking for an immediate miracle. அவர் தரையிலே துப்பினார். He spit on the ground. சேரை உண்டாக்கினார். Made a wet sand. அந்த சேற்றை குருடனின் கண்களில் பூசினார். He placed that wet sand in the eyes of the blind man. அப்போ சொல்றாரு, ஒரு குளத்துல போய் அந்த சீலம் குளத்துல போய் கழுவு, அப்பொழுது நீ சுஸ்தமாவாய் என்று சொல்லுகிறார். Then he says to the man to clean the mud from the pond and he will be healed. அப்படியே அவன் போய் கழுவினான் என்று வேதத்தில் பார்க்கக்கூடியதாயிருக்கிறது. The blind man went and did in the same way. என் ஆண்டவரை எப்படி செய்கிறீர் என்று அவன் கேள்வி கேட்காதபடி அவன் ஆண்டவர் எப்படி செய்ய ஆண்டவர் கட்டளையிட்டாரோ அப்படி அவன் செய்தான். He did not question God why he is and he did the same way God told him to do. பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். He got healed and got his sight back. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். God has called us each and every one. ஆண்டவரின் ஒவ்வொருவரின் திட்டத்துக்கு திட்டம் பயங்கரமாய் இருக்கிறது. God's plan is amazing. ஆனால் நாம் பார்க்கிற பிரகாரமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் தான் இருக்கிறார். But God has we have seen God has been doing miracles. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாய் ஆண்டவர் திட்டங்களை வைத்து ஒவ்வொரு காரியங்களை, அந்த தேவை ஒன்றாய் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு விதத்தில் பாதையில் ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். God has different plans for each and every one of us and God answers our
prayers in different ways. ஆண்டவர் சொன்னாலே அற்புதங்கள். Whenever God says things, blessings and miracles will happen. தொட்டாலே அற்புதங்கள். Whenever he touches, miracles will happen. நாம் கீழ்ப்படிந்தாலும் அற்புதம். Even when we obey, miracles do happen. சிம்பிளாய் ஆண்டவரின் வார்த்தையை சொல்லும் போதே அற்புதங்கள் நிகழ்கிறதாயிருக்கிறது. When we say God's word as well, we see miracles happen. எபேசியர் 3வது அதிகாரம் 20 எப்படி சொல்லுகிறது? நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும், நான் நினைப்பேன், சிம்பிளாய் சில பேர் நினைப்பார்கள், ஆனால் அதிகமாய் ஆண்டவர் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். We see in Ephesians 3 chapter 20, now to him who is able to carry out his purpose and do super abundantly more than all that we dare ask or think, according to his power that is at work within us. நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் செய்கிற தேவனாய் இருக்கிறார். He is capable of doing super abundantly things more than we dare to ask or think. அற்புதங்கள் செய்கிற தேவன். God who does miracles. அதிசயங்களை செய்கிற தேவன். God who does mighty things. அவர் வேண்டிக் கொள்றதுக்கு முன்பாகவே உனக்கு பயங்கர திட்டங்களை வைத்திருக்கிறார் என்று நீ புரிந்து செயல்பட வேண்டும். Even before we pray, we should understand that God has mighty things planned பாருங்க, for us. சாலமோன் ஆண்டவன் சமூகத்தில் நின்று இந்த காரியம் ஞானமும் அறிவும் வேண்டும் என்று அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். We see Solomon prays for knowledge and wisdom. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God asks us to pray what we like. இந்த ஜனத்தை ஆளுகை செய்ய எனக்கு ஞானமும் அறிவும் வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். We see then Solomon prays to God requesting for knowledge and wisdom. நாம் எப்படி ஆண்டவர் தரிசனமாகி ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக நின்று நீ என்னென்றால் விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றால் நாம் எப்படி செயல்பட்டிருப்போம்? Let us see ourselves how we would react if God turns up to us and ask for our prayers. நான் என்றால் பயங்கர லிஸ்ட் ஒன்றை எடுத்து ஆண்டவரிடத்தில் கேட்டிருப்பேன். If I was the person, I would have put a large list of prayer points. நீங்க எப்படியோ தெரியல, ஆனா நான் இப்படி செய்திருப்பேன். எல்லா தேவைகளையும் ஆண்டவரிடத்துல சொல்லி இருப்பேன். I don't know about you, but I would have told all my needs to God. ஆனால் சாலமோனோ இந்த ஜனத்தை ஆளுகை செய்ய எனக்கு ஞானமும் அறிவும் வேண்டும் ஆண்டவரே. But Solomon asked for knowledge and wisdom. ஆனா எபேசியர்ல என்ன சொல்லுகிறது? நான் வேண்டிக் கொள்கிறதுக்கு நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்கிற தேவன் என்று சொல்லி இருக்கிறது. But in Ephesians it says that our God is capable of doing mighty things whether we ask and whatever we may think or ask. அவர் ஆண்டவர் சாலமோனை சொல்லுகிறார். ஞானோ சாலமோனிடத்தில் சொல்றார், எல்லாத ராஜாக்களுக்காக எல்லாத ஐஸ்வர்யத்தை சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். God answers tells Solomon that he will give all the wealth and all the mighty things to Solomon. சாலமோனின் வாழ்க்கையிலே அவன் கேட்டதை விட அதிகமாய் மிகவும் அதிகமாய் அவனுக்கு செய்தார். In Solomon's life, God gave his blessings more than what he asked. அதே போலதான் ஆண்டவர் உனக்கு என்ன தேவை என்று அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். And similarly, God knows what is your needs. சில பேர் சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்காது. ஆண்டவர் அவர்கள் வந்து பாஸ்டர் எனக்கு இப்படியான காரியம்
வேண்டும், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பார்கள். Sometimes people do things which are not good in the eyes of the Lord, but they come to the and ask us to pray for them. தேவன் சித்தம் இல்லை என்று தெரிந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறது கடமையாயிருக்கிறது, வழக்கம் போல அப்படி இருக்கிறது. Even when we know it is not the will of God, we pray to God and ask for their needs. ஆண்டவர் கிருபையுள்ளவர். Our God is a merciful, gracious. ஆண்டவரின் திட்டம் இல்லாம நாங்கள் கூப்பிட்டாலும் அவர் செய்கிறவர். ஆனால் பரிபூரணமாய் அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. Even though it is not the will of God, God will answer our prayers when we pray, but then it will not be a complete blessing in the life. ஆனா ஆண்டவர் ஒருவன் படுத்து வியாதியாய் இருக்கிறான், அதை அவனை கண்டு ஆண்டவர் அங்கு செல்லுகிறார். We see in the Bible, God goes to a sick man's home. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, God sees the man lying down. அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து He understands that the man has been sick for a long time. அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். He asked him, do you want to get healed? அவருக்கு என்ன விருப்பம்? சொஸ்தமாக வேண்டும். He wishes to get healed. அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, இந்த தண்ணீர் கலக்கப்படும், அந்த தேவ தூதன் அந்த தண்ணியை கலக்கும் போது யார் முதலாவது அங்கு இறங்குகிறார்களோ அவர்கள் குணமாக்கப்படுவார்கள் என்று இவன் அநேக காலங்கள் அவன் பார்த்து கொண்டே இருந்தவன். The sick man says that whenever the angel touches the pond, the water, and whoever touches the water gets healed. அவன் சொல்லுறான், தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. The sick man says to God that whenever the water is touched by the angel, there is nobody to take me to the waters. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்குகிறான் என்றான். Before I could reach the water, someone else touches the water. ஆண்டவர் என்ன கேட்டார்? உனக்கு சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று. What did God ask? He asked whether you want to get healed. ஆனால் இவன் நடக்கிற காரியங்களை ஆண்டவரிடத்தில் சொல்கிறார். But then this man says whatever is happening. ஆண்டவர், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? God asked whether you want to get healed. அவன் எல்லா கதைகளையும் சொல்லின பிறகு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், After the sick man says all these things, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். after the sick man said all these things, God said the sick man to get up and take your clothes and walk. ஆண்டவர் அன்று செய்தவர் இன்றும் செய்ய அவர் வல்லவர். God did that on that day, and he is also capable of doing even today. அவர் இன்னும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். He is doing the miracles and all the blessings even today. ஆண்டவரின் வார்த்தையை அங்கு பிரசங்கிக்கும் படும்போதுதான் அங்கு அற்புதங்கள், சந்தோஷம், சமாதானத்தின் ஆவியானவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். Only when we say the word of God, then we can see that he is working in our needs. ஈசாக்கை பார்க்கும்போது ஈசாக் யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் நிச்சயித்து கொண்டான் என்றால், when we see Isaac, he wished God to bless. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். So we see Genesis chapter 23 verse 25. 25வது அதிகாரம் 23வது வசனத்தை
அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். என்னது இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம். Genesis chapter 25 verse 23. The Lord said to her, the founders of 2 nations are in your womb, and the separation of 2 nations has begun in your body. The one people shall be stronger than the other, and the older shall serve the younger. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று ஆண்டவர் சொல்லி இருந்து ஈசாக் விரும்புகிறது ஏசாவை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதாக. Even when God has told these things, the older shall serve the younger, Isaac wishes to bless Esau. சில வேளை பிரியமான பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிப்பது எங்களுக்கு பிரியமாயிருக்கும். Sometimes we like to bless the children we love. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்பதாக. But then God says, the older shall serve the younger one. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளுக்கு அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி நாம் ஜெபித்து அவர்களை பரிபூரணத்துக்குள் நடத்த வேண்டும் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We should understand God has different plans for each of us, and we should pray for God's will, and only then we will get complete blessings. ஈசாக்கை போல எனக்கு பிரியமானவனை ஆசீர்வதிக்கணும் என்று நினைக்க கூடாது. We should not think like Isaac to bless the one dearest to. அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாய் மாறிவிடும். It will then become problem after problem. ஆனால் ஆண்டவரின் திட்டம் தான் நடக்கும். Even then God's will only will happen. உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி செய்ய வேண்டும் என்றால் அப்படியே செய்ய நாம் விட்டு கொடுக்க வேண்டும். We should allow God to act in His own way in our life. ஆனால் ஆண்டவரின் சித்தத்தின்படி அவன் ஜெபிக்க ஆண்டவர் வழியை உண்டாக்குறார். But then God allows him to worship in the will, as per the will of God. யாக்கோப்புக்கு இப்படியாய் ஈசாக் ஜெபிக்கிறான். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தும் நீ பரதேசியாய் தங்குறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக் யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறார். We see that God's will eventually happen. Isaac blesses Jacob. Similarly, how God blessed Abraham. ஆண்டவர் நினைத்தது ஆண்டவர் செய்திடுவார். God does whatever He wants. ஆண்டவர் செய்கிறதை நாம் தடை பண்ணாதபடி, வேறு ஆலோசனை கொடுக்காதபடி நாம் விட்டு கொடுக்கிறவர்களாய் விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். We should allow whatever God's plans to happen. ஆண்டவர் எப்படி செய்யணுமோ அப்படி செய்ய நாம் விட்டு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We should let God work in His own way. ஆண்டவர் இப்பொழுதும் உங்களை சுகமாக்கி விடுதலையாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். Even now God has the capacity to heal you and தேவன் உங்களை தொட்டு சுகமாக்கவும் ஆண்டவரின் வார்த்தையை அனுப்பி சுகமாக்கவும் அவரால் கூடும். God, even now God can heal you and with His word and even without touching. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவனாயிருக்கிறார். He's a God who does what He says. அவரை நோக்கி பார்க்கிறவர்களாயிருக்க வேண்டும். We should keep looking unto our God. அவரிடத்தில் இருந்துதான் நன்மையும் ஈவும் நம்மை சேரத்தக்கதாக இருக்கிறது. Only from God all our goods and needs can be answered. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றுமில்லை. There is nothing that God can rescue us from. ஆண்டவர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை ஐயா. There is no situation that
that does not, if God can change. ஆண்டவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். God is the one who does everything. அவர் சொன்னதை செய்கிற தேவன். He is a God who does what he says. ஆனால் நாம் அவரின் பாதையில் அவர் செய்ய நினைத்ததை அவரின் பாதையில் செய்ய நாம் அனுமதிக்க வேண்டும். But then we should allow God to do his things in his way. அவர் அழைத்தவர் நடத்துவார். God will lead us. அவர் அழைத்தவர் நம்மை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவார். Our God knows how to lead us. எந்த பெரிய தேவையாயிருந்தாலும், Whatever big may be our need, எந்த சூழ்நிலையாயிருந்தாலும், whatever may be our situation, நாம் என்ன செய்ய வேண்டும்? what should we do? ஆண்டவரே உம் சித்தம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், அப்படியே நடத்திவிடும் என்று ஆண்டவரின் பாதத்தில் விழுந்து விட வேண்டும். We should pray to God that whatever his wishes to happen in our life, நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாயிருக்க வேண்டும். we should always be faithful to him. என்ன சூழ்நிலையாய் இருந்தாலும் நாம் நன்றி உள்ளவர்களாயிருக்க வேண்டும். Whatever may be the situation, we should be faithful to God. ஆத்துமா, எங்கள் ஆத்துமா அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Our soul should be thankful to God. அவர் செய்ய இந்த காரியங்களை முழுமையாய் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். We should wholeheartedly thank for all the goods that God has done. ஏனென்றால் ஆண்டவர் கிருபையுள்ளவர், Because our God is a gracious God. அவர் ஜீவனுள்ளவர். He is a living God. ஒரு விசுவாசம் அவர் மேல் வைக்க வேண்டும். We should place our faith in him. ஆண்டவர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையிலே தடைபெறாதென்று நாம் ஒரு விசுவாச வீரர்களைப் போல அங்கு செல்ல வேண்டும். We should believe that whatever God is capable of doing everything, and we should go with the faith. சரி, இப்பொழுது யாவரும் எழுந்த வண்ணமாக Now let இப்ப us பேசப்பட்ட வசனத்தின் பிரகாரமாய் பேசப்பட்ட வசனம் ஆண்டவர் மேல் நாம் முழுமையாய் நம்பி இருக்கும் போது அவரால் தான் எல்லா காரியங்களும் நடக்கும் என்பதை நாம் நம்பி இருக்கிறவர்களாயிருக்க வேண்டும். யாவரும் எழுந்த வண்ணமாக Thank you, Lord. Thank you, Jesus. தேவனின் வார்த்தை கிரியை செய்கிறது. தேவனின் வார்த்தை வல்லமை உள்ளது. தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த சூழ்நிலையில சோர்வோ பலவீனமோ தோல்வியோ எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே உம் சித்தத்தின்படி என் வாழ்க்கையில் நடத்தி கொள்ளும் என்று உங்கள் இருதயத்தில் சொல்ல ஆரம்பிக்க ஆண்டவர் இன்னும் பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரின் பாணியில, ஆண்டவரின் பாதையில ஆண்டவர் செய்ய நினைத்ததை நீங்கள் செய்ய விட்டுவிடும் போதுதான் பரிபூரண ஆசீர்வாதம். இப்ப இருக்கிறது எல்லாம் ஆசீர்வாதம் என்று சொன்னார். இன்னும் வரப்போற ஆசீர்வாதத்தை எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்ன தேவையா இருந்தாலும் உங்கள் மனதுக்குள்ளே நினைத்து அதை நினைத்து ஆண்டவரே, ஓ நீர் செய்ய நினைத்ததை நீர் அப்படி என் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நீங்கள் மனதுக்குள்ளே சொல்லுங்க. ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உன் பிள்ளைகளை இந்த இடத்தில் கொண்டு வந்தீங்க ராஜா. ஓ தகப்பனே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இவர்களுக்கு என்ன நோக்கத்தை, என்ன திட்டத்தை, என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, அதன்படி நீ இவர்களுக்கு செய்தே ஆக வேண்டும், செய்தே ஆக வேண்டும். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியான காரியங்களை கர்த்தர் செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதமாய் நடத்துகிறது
தேவன், அதிசயமாய் நடத்துகிற தேவன். உம் சித்தத்தின்படி நீ நடத்தும்படியாக ராஜா இவர்கள் கேட்கிறது ஒரு காரியமாய் இருந்தாலும் அதை விட சாலமோனுக்கு கூட்டி கொடுத்தது போல அந்த ஆசீர்வாதம் பெருகத்தக்கதாக ராஜா ஆண்டவரே மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடுவதாக ராஜா. தேவ மகிமை இந்த இடம் முழுவதும் மூடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ ஆவியானவர் என்கின்றோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. தேவனின் மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். முடியாத காரியங்கள் முடியத்தக்கதாக, தடையாய் இருக்கிற கிரிகைகள் அழிக்கப்பட்டு ஆண்டவரின் முழுமையான ஆசீர்வாதங்களை பெறத்தக்கதாக, பரிபூரண சுகத்தோடு பலத்தினால் இடைக்கட்டத்தக்கதாக தேவன் உன்னதத்தின் மகிமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனே இந்த இடம் முழுவதும் ஐயா தேவ ஆவியானவர் கிரிகை செய்வீராக. தேவ ஆவியானவர் கிரிகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. thank you holy spirit, thank you jesus. ஆண்டவரே கால்களை ஆண்டவரே மான்கால்களை போல மாற்றுகிற தேவன் அற்புதம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு அவயவங்களையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த வியாதியோ இருந்தாலும் அது உமக்கு லேசான காரியமாக இருக்கிறது ஆண்டவரே. இப்பொழுது டச் மாஸ்டர் ஒவ்வொரு அவயவங்களும் மேலும் தேவனின் வல்லம் டாக்டர்கள் சொல்லி இருக்கலாம் இப்படியான காரியம் இப்படியா இருக்கும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் உன் பார்வை லேசான காரியமா இருக்கிறது. Right now in heal in the mighty name of Jesus Christ. ரோகோ ஷாந்தரரரரரபா. எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. சாட்சிகளாய் மாற்றும் தேவன் எங்கள் மத்தியில் உலாவுகிறவராய், எங்கள் மத்தியில் உலாவுகிறவராய் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசுவை செய்வீராக ராஜா. குருடர்களுக்கு கண்ணை பார்வையடையத்தக்கதாக கர்த்தர் அற்புதம் செய்தீரே ராஜா. அற்புதம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே ராஜா. Thank you Lord. ஆண்டவரே அற்புதத்தை செய்கிற தேவனே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயாவுக்காக அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசத்திலே கர்த்தர் கொண்டு வந்த நோக்கத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே புது பலத்தினால் இடைக்கட்டும்படியாக, புது பலத்தினால் இடைக்கட்டும்படியாக சமாதானம் சந்தோஷத்தோடு ஆண்டவரே நாட்களை கழிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோயும் எந்த பலவீனங்களும் ஐயாவையும் அம்மாவையும் தொடாதபடி இரத்தத்தினால் மூடுகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே அநேக காரியங்களை கர்த்தர் செய்யும் நாட்களை ஆண்டவர் குறித்திருக்கிறபடியினால் ஆண்டவரே இப்ப இருக்கிற ஆசீர்வாதம் இது ஆசீர்வாதம் அல்ல, என்னும் ஆசீர்வாதத்தினால் உங்கள் பிள்ளைகளை நிரப்புகிற காரியங்கள் நடக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுகிறேன். In the name of Jesus. Thank you Holy Spirit of the Lord. Thank you Holy Spirit of the Lord. ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க ராஜா, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. இவர்களுக்கு ஆண்டவரை உயர்த்துகிறதை ஜனங்கள் காணத்தக்கதாக கர்த்தர் உயர்த்தும் நாட்களை ஆண்டவர் திறந்தருளுவீராக, அந்த பாதையை திறந்தருளுவீராக. Thank you Holy Spirit. ஆண்டவரே ஜாதிகள் ஆண்டவரை உற்றார் உறவினர்கள் இவர்களை கண்டு ஆண்டவரை சோதிக்கிறார்கள். ஆண்டவரை சோதிக்கத்தக்கதான இருதயத்தை கொடுத்த பிரகாரம் ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்தார் என்று அவர்களே சொல்லத்தக்கதாக ஆண்டவர் மாற்றத்தக்கதாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. Thank you Holy Spirit of the Lord. உங்களை ஆசீர்வதிக்கிற நோக்கம் என்னவென்றால் ஆண்டவர் வல்லமையுள்ளவர், ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கத்தக்கதாகத்தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அந்த வாழ்க்கையில் செய்ததை நீங்கள் மறக்காதபடி எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தில் எங்கு நடந்தாலும் எங்கு போனாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற அந்த ஆத்துமாவா இருக்க வேண்டும். எத்தனை நன்மைகளை செய்திருக்கலாம், எத்தனை நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கலாம். அதை விட ஆண்டவர் நிரூபிக்கத்தக்கதாக மற்றவர்கள் பார்த்து அதை காணத்தக்கதாக அவர் செய்யும் நேரத்தில் அதன் நேரத்தில் அதன் காலத்தில் ஆண்டவர் செய்து நிரூபிக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருக்கும் போது அவர்கள் பாடுபடுத்தினார்கள்.
ஆனால் ஆண்டவர் மோசே அழைத்து திடீரென்று அற்புதங்களை செய்யவில்லை. அதன் காலத்தில் அதன் நேரத்தில் ஆண்டவர் எப்படி செய்தாரோ அப்படி செய்தார். நாம் இஸ்ரவேல் ஆராதிக்கிற தேவன் நம் தேவனாயிருக்கிறார். அதை மறந்து விடக்கூடாது. Thank you Holy Spirit. ஆண்டவரே, இந்த அருமையான குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெயலலிதாவுக்காகவும் ஜெயபிரதாவுக்காகவும் தானியலுக்காகவும் நாங்கள் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு நாளும் நீர் நடத்தினீர் ஐயா. இவ்வளவு நாளும் நீர் ஆசீர்வதித்தீர். இன்னும் நீர் ஆசீர்வதிக்க போறபடியினால் இவர்களை இரத்தத்தினால் மூடி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கண்ணூர் நாவிகள், எரிச்சலின் நாவிகள், பொறாமையின் நாவிகள் இவர்களை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. இவர்கள் இன்னும் ஆசீர்வதிக்க நீர் இவர்களை வேலை அடைத்து பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இவர்கள் விருப்பத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அதன் விருப்பத்தின்படி ஆண்டவர் உம் பாதையிலே உம் சித்தத்தின்படி நடத்தும்படியாக வேண்டுகிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றுவீராக. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. நீர் அற்புதமாய் நடத்தும் ஆண்டவரே. அந்த சேம் குடும்பத்தை நினைவுக்கு இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே அவர்கள் ஆண்டவரே இந்த தேசத்துக்கு வர அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பிளைட்டுகளையும் ஆண்டவரை கேம்புகளையும் உம் ஆளுகைக்கு கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் இருக்கிற இடங்கள், அந்த இடத்திலே நீ தேவ ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த தீங்கோ எந்த கொள்ளை நோய்களும் அவர்களுக்கு தொடாதபடி, பலவீனங்கள் தொடாதபடி அவர்கள் இந்த இடத்திலே மகிமையாய் சாட்சியாய் நிற்கத்தக்கதாக கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து வழி நடத்தும். நாமம் ஒன்றே மகிமைப்பட காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரேடாவில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். தடைகள் இருக்கிறது, லாக்டவுன்கள் போட்டிருக்கிறார்கள். நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கத்தக்க இந்த இடத்தை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறபடியினால் ஆண்டவர் சித்தத்தின்படி நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம். விடைடாவிலும் ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு அசைவை கொண்டு வருவார் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, உமக்குள் வாழ உம் சித்தத்துக்கு அவர்கள் விட்டு கொடுக்க கத்தாவும். இருளிலிருந்து அவர்கள் மெய்யான ஒளிக்குள் வரத்தக்கதாக கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அற்புதங்களை நடத்துவீராக கர்த்தாவே. அந்த கொரோனா ரூல்ஸ்கள் எல்லாம் மாறி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அநேக ஜனங்கள் கூடி இந்த இடத்திலே கூடி ஆண்டவரே உம்மை உயர்த்தத்தக்கதான காரியங்கள் இருக்கத்தக்கதாக வேண்டுகிறோம். இந்த நாளை ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும். எம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த போறபடியினால் உமக்கு நன்றி. எல்லா காரியத்தையும் நீ காவலிட்டு பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரங்கள்